அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 21ஆம் நாள். நேற்றைய பாடலில் நப்பின்னை மற்றும் கண்ணனை துயிலெழுப்பினார்கள் ஆயர்பாடி பெண்கள். இன்றைய பாடலில் நப்பின்னையோடு சேர்ந்து கண்ணனை துயிலெழுப்புகிறார்கள். தூங்குபவனை துயிலெழுப்பி விடலாம், தூங்குபவனை போன்று நடிப்பவனை எப்படி துயிலெழுப்ப முடியும்? அவனாக நமக்கு இறங்கி மனது வைத்தால் மட்டுமே முடியும். பாடல் 21. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலளாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். நந்தகோபரின் மகனே. நந்தகோபர் யார்? கண்ணனின் தகப்பனார். அவர் எப்படிப்பட்ட செல்வந்தர் என்பதை ஆண்டாள் விளக்குகிறாள். கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளன்மை தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபரின் மகன் கண்ணனே, நீ எழுந்திரு. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கு ஒளிகாட்டும் சுடரே துயிலெழு. உன்னை எதிர்த்து நின்றவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடிகளை புகழ்ந்து பாட காத்திருக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று பாடுகிறாள் ஆண்டாள். மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்மேல் கொண்ட பயத்தால். ஆனால் கோபியர்களாகிய நாங்கள் உன் காலடியில் விழ காத்து கிடப்பது உன்மேல் கொண்ட அன்பு, பாசம், காதலின் காரணமாக. ஆகவே நீ எங்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டு எழுவாயாக. பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டவன்தானே பரந்தாமன். தான் சூடி களைந்த மாலையை அந்த பரந்தாமனுக்கு கொடுத்து அவனை தன்னுடைய அன்பால் கட்டி போட்டவள்தானே நம் ஆண்டாள். நம்மை காப்பதற்குத்தானே நம் பெருமான் அவதாரமே எடுத்திருக்கின்றான். நாம் எடுப்பது பிறவி, அவன் எடுப்பது அவதாரம். பக்தர்களை பரிபாலனம் செய்வதற்காக அவதாரங்கள் எடுத்தவனாயிற்றே நம் எம்பெருமான். இந்த பாடலின் உள்ளார்த்தத்தை பார்த்தால் வள்ளல் பெரும் பசுக்களான சிஷ்யர்களை உருவாக்கிய ஆச்சாரியர்களில் ஒருவரான மணவாள மாமுனிகளை குறிக்கிறாள் ஆண்டாள். ஆழ்வார்கள் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பாசுரங்களை காப்பவன் நம் பரந்தாமன் என்கிறாள் ஆண்டாள். பகவானிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதே பக்தியின் உச்சநிலை. இதுதான் சரணாகதி. சரணாகதி பக்தியை புகட்டும் திருப்பாவையை மார்கழியில் பாட நாம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள். மீண்டும் நாளை 22ஆம் பாடலில் சந்திப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.